அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற புதையல்ங்கிறத அந்த 3 பசங்களும் உணர்றாங்க. கடவுள் இருக்காரு, நமக்கு எல்லா காரியங்களையும் துணையா இருக்காரு, காப்பாத்திடுவாரு என்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்கிறது தானே இங்க கேள்வி. இறைவன் இருக்காரு, நான் எதுவுமே செய்ய வேணாம், என்னை படைச்ச இறைவன் என்னை கரை சேர்த்துட மாட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. படிப்பு, வேலை, பிசினஸ், பொறுப்பு, இது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்ததுதான். உங்க உழைப்பு, நேர்மை மற்றும் இறைபக்தி உங்களோட லாபத்தை வேணா இரட்டிப்பாக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என்னை படைச்ச இறைவன் அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பேரு சோம்பேறி. உங்க உழைப்ப போடுங்க, உங்களுக்கு வர லாபத்தை யாராலையுமே எடுத்துக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீதிமொழிகள் 14:23 என்ன சொல்லுதுன்னா, எல்லா உழைப்பினாலும் பயனுண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும் தரும். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களுக்கு தேவையானதை நீ பெறுவாய், ஆனால் நீ எதையும் செய்யாமல் பேசிக்கொண்டே இருந்தால் ஏழையாவாய். நீங்க செய்யற வேலைக்கும் நீங்க செய்யற உழைப்புக்கும் கண்டிப்பா ரிவார்ட்ஸ் உண்டு. பிரைஸ் தி லார்ட்.